नमस्ते छात्रों, मेरे चैनल पे वेलकम है। आप सब कैसे हैं? मेरा नाम अकरम है और मैं आपकी हिंदी टीचर हूं। तो क्या आप तैयार हैं सीखने के लिए? चलिए शुरू करते हैं। यस, thumbnail नहीं पाते करेक्ट? नहीं, நம்ம தமிழ் வழியா ஹிந்தி மொழி கத்துக்க போறோம்। लोग अभी मैं जानती हूँ तुम मुझसे नाराज हो। लोग अभी मैं जानती हूँ तुम मुझसे नाराज हो। ओके, இந்த ஃபர்ஸ்ட் வாக்கியத்துல என்ன சொல்றாங்க? Look अभी मैं जानती हूँ तुम मुझसे नाराज हो। मैं அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். Look அப்படின்றது இங்கிலீஷ் வேர்ட் தான். जानती हूँ அப்படின்னா வந்து தெரியும் அப்படின்னு சொல்றது ஒரு கேர்ள் வந்து சொல்றது जानती हूँ. அடுத்தது தும் அப்படின்னா நீன்னு அர்த்தம். அப்புறம் வந்து முச்சே அப்படின்னா என் கூட இல்லாட்டி என் மேல அப்படின்னு சொல்லிட்டு வரும். நாராஸ் அப்படின்னா வந்து கோபம்னு அர்த்தம். அடுத்து ஹோ அப்படின்றது அந்த சென்டென்ஸ் கடைசியில் யூஸ் பண்றது. அதாவது இங்கிலீஷ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சொல்றாங்க யூ ஆர் ஆங்கிரி, நீ கோபமா இருக்க, அந்த இருக்க அப்படின்ற மாதிரி மீனிங் ஹோ. மே ஜாந்தி ஹூ தும் முझसे नाराज हो அப்படின்னா அர்த்தம் எனக்கு தெரியும் நீ என் மேல கோபமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. देखती भी नहीं मेरी तरफ, देखती भी नहीं मेरी तरफ. அடுத்த வாக்கியம் என்ன சொல்றாங்க? देखते भी नहीं मेरी तरफ. देखते नहीं அப்படின்னா வந்து பார்க்க மாட்டற அப்படின்னு அர்த்தம். don't look, you don't look. அதுக்கப்புறம் வந்து be அப்படின்னா வந்து கூட அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மேரி தரஃப் அப்படின்னா இந்த தரஃப் அப்படின்னா பக்கம்னு அர்த்தம். ஸோ என் பக்கம் அப்படின்ற மாதிரி மேரி தரஃப். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா என் பக்கத்தை பார்க்க கூட திரும்ப மாட்டற அப்படின்ற மாதிரி மீனிங் சொல்றாங்க. पता नहीं मैंने किया क्या है लेकिन, पता नहीं मैंने किया क्या है लेकिन. அடுத்து என்ன சொல்றாங்க? पता नहीं मैंने क्या किया है लेकिन. அப்ப पता नहीं அப்படின்னா தெரியாது, தெரியல அப்படின்ற மாதிரி மீனிங். मैंने क्या किया है அப்படின்றதுல இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்றதுக்கு what have I done. लेकिन அப்படின்னா அது ஆனால்னு அர்த்தம். நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல ஆனா அப்படின்னு சொல்றாங்க. पता नहीं मैंने क्या किया है लेकिन அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. तुम्हारी दुख भरी कहानी में बाद में सुन लूं, तुम्हारी दुख भरी कहानी में बाद में सुन लूं. அதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? तुम्हारी दुख भरी कहानी में बाद में सुन लूं. இந்த துமாரி அப்படின்னா வந்து உன்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு கேர்ளை பார்த்து சொல்றது. அதுக்கப்புறம் துக் பரி அப்படின்னா சோகமுள்ள அப்படின்னு அர்த்தம். ஃபுல் ஆஃப் சேட்னஸ், சோகமுள்ள. கஹானி அப்படின்னா வந்து கதைன்னு அர்த்தம். ஸோ சோகமுள்ள கதை, துக் பரி கஹானி. அதுக்கப்புறம் மே அப்படின்னா நான் அர்த்தம். பாத் மே அப்படின்னா அப்புறம் அப்படின்னு அர்த்தம். சுன்லும் அப்படின்னா கேட்கவா, கேட்கலாமா அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். அப்ப டோட்டலா என்ன சொல்றாரு? உன்னோட சோகமுள்ள கதையை நான் அப்புறமாட்டி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. तुम्हारी दुख भरी कहानी मैं बाद में सुन लूं அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. इसलिए मिलने आई हूँ, इसलिए मिलने आई हूँ. அடுத்த வாக்கியம் என்ன சொல்றாங்க? इसलिए मिलने आई हूं. इसलिए அப்படின்னா that's why, அதனால தான் அப்படின்னு அர்த்தம். मिलने அப்படின்னா வந்து சந்திக்க, आई हूं அப்படின்னா வந்திருக்கேன், அதனால தான் மீட் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. लोग अभी मैं जानती हूँ तुम मुझसे नाराज हो, देखती भी नहीं मेरी तरफ. पता नहीं मैंने किया क्या है लेकिन, तुम्हारी दुख भरी कहानी में बाद में सुन लूं. इसलिए मिलने आई हूँ. ஓகே, இப்போ உங்களோட டர்ன். நான் வந்து சப்ஜெக்ட்ல எதுவுமே காமிக்க போறது கிடையாது. உங்களால அவங்க சொல்லக்கூடிய சென்டென்ஸ் வந்து புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. लोग अभी मैं जानती हूँ तुम मुझसे नाराज हो, देखती भी नहीं मेरी तरफ. पता नहीं मैंने किया क्या है लेकिन, तुम्हारी दुख भरी कहानी में बाद में सुन लूं. इसलिए मिलने आई हूँ. இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு மொழியுமே வந்து ஈஸியா கத்துக்கலாம் வித் ரைட் கைடட் அண்ட் ரைட் மெட்டீரியல். ஸோ யாருக்கெல்லாம் பண்ண ஹிந்தி வந்து முழுமையா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க 9789960549. ஸோ இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி ஹிந்தி மொழியை ஈஸியா கத்துக்கோங்க எங்களோட ஆன்லைன் கோர்ஸ்ல. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எப்படிப்பட்ட டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்றது. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வழியில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். Until then, बस शुक्रिया छात्रों, फिर मिलेंगे. खुदा हाफिज.